Hello everyone. நம்ம example 5 பார்க்க போறோம். பாருங்க. Show that the relation are in the set of integers. So இங்க வந்து set என்ன கொடுத்திருக்காங்கன்னா set of integers. Okay. Integers தான் set ஆ கொடுத்திருக்காங்க. Given by relation பாருங்க. Set of all ordered per a, b எப்படி ரிலேட் பண்ணிருக்காங்கன்னா 2 divides a minus b. இந்த ab அப்படிங்கிறதுலாம் இந்த integer அப்படிங்கிற செட்ல உள்ள எலிமெண்ட். ஓகேவா? சோ எந்த ரெண்டு எலிமெண்ட் எடுத்து மைனஸ் பண்ணாலும் அந்த வர ஆன்சர் வந்து 2 டிவைட் பண்ணணும். அப்படி பண்ணுச்சுன்னா அந்த ஆர்டர் பேரோட கலெக்ஷன் எல்லாமே இந்த ஆறுங்கிற செட்குள்ள வரும். ஓகேவா? இப்படிதான் ரிலேஷன் டிஃபைன் பண்ணிருக்காங்க. இது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா என்ன? 3 கண்டிஷன் அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா ரிஃப்ளெக்சிவ், செகண்ட் ஒன் சிமெட்ரிக் அண்ட் தேர்ட் ஒன் டிரான்சிட்டிவ். ஓகேவா? சோ நம்ம செக் பண்ணலாம் ஒவ்வொன்னா. சோ ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்சிவா இருக்கான்னு நம்ம செக் பண்ண போறோம். ஓகேவா? சோ ரிஃப்ளெக்சிவ்னா என்ன? ஒரு எலிமெண்ட் வந்து அதே எலிமெண்ட்டுக்கு ரிலேட் ஆகி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்க பாருங்க. அப்போ 2 டிவைட்ஸ் a மைனஸ் b. இங்க ஒரு எலிமெண்ட் அதே எலிமெண்ட் தான் நம்ம ரிலேட் ஆகியிருக்கான்னு செக் பண்ண போறோம். சோ 2 டிவைட்ஸ் a மைனஸ் a ன்னு செக் பண்ணும். சோ இங்க ஏக்கு பதிலா நீங்க என்ன நம்பர் எடுத்துக்கிட்டாலும் இன்டிஜர்ங்கிற செட்ல இருந்து 3 எடுத்துக்கோங்க, இல்ல 5 எடுத்துக்கோங்க, -5, -7 எதை எடுத்துக்கிட்டாலும் அந்த a மைனஸ் ஏயோட வேல்யூ வந்து என்ன கிடைக்கும்னா 0 கிடைக்கும். ஓகேவா? சோ கண்டிப்பா 2 நம்பர் வந்து என்னன்னா இந்த 0ங்கிற நம்பரை கண்டிப்பா டிவைட் பண்ணும். சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சிடணும்னா 2 டிவைட்ஸ் ஷார்ட் எழுதிக்கிறேன் 2 டிவைட்ஸ் a மைனஸ் a. ஏக்கு பதிலா எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். 2 வந்து 0வை டிவைட் பண்ணும். அப்போ 2 வந்து a மைனஸ் a டிவைட் பண்றது அப்படிங்கறதுனால அந்த ஆர்டர் பர் a வந்து எதுக்குள்ள வந்துரும்? R குள்ள வந்துரும். ஓகேவா? சோ R வந்து ரிஃப்ளெக்சிவ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஆயிடும். ஓகேவா? சோ செகண்ட் ஒன் செக் பண்ண போறோம் பாருங்க. செகண்ட் என்னன்னா சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன செய்வோம்? ஆறுங்கிற அந்த செட்ல இருந்து ஒரு ஆர்டர் பேர் எடுத்துப்போம். ஏ கமா பின்னு எடுத்துப்போம். எடுத்துட்டு இந்த பி கமா ஏ அப்படிங்கிற ஆர்டர் பேர் அதே ஆர்ல இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா? சோ அதான் எடுத்துக்க போறோம். ஆர்டர் பேர் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர்ன்னு எடுத்துக்க போறோம். ஓகேவா? நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது அந்த ஆர்டர் பேர் பி கமா ஏ ஆர்ல இருக்குன்னு சொல்லி நம்ம கொண்டு வரணும். சோ ஆறுங்கிற ரிலேஷன் செட்ல ஒரு ஆர்டர் பேர் இருக்குன்னா என்ன மீனிங்? 2 டிவைட்ஸ் அந்த ஆர்டர் பேர் அதோட மைனஸ். ஓகேவா? சோ இதுல இருந்து என்ன எழுதிக்கலாம்? 2 டிவைட்ஸ் a மைனஸ் b. சோ 2 வந்து a மைனஸ் b டிவைட் பண்ணுதுன்னா கண்டிப்பா 2 வந்து b மைனஸ் a டிவைட் பண்ணும். சரியா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதிக்கலாம்? 2 டிவைட்ஸ் b மைனஸ் a. இது உங்களுக்கு புரியலன்னா நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன். a க்கு பதிலா ஒரு 10 எடுத்துக்கோங்க. ஓகேவா? b க்கு பதிலா என்ன எடுத்துக்கோங்கன்னா 6 எடுத்துக்கோங்க. ஓகே. இப்ப பாருங்க a மைனஸ் b என்ன ஆன்சர் வரும்? 4 வரும். 4 வந்து 4 வந்து கண்டிப்பா 2 டிவைட் பண்ணும். அப்போ 2 டிவைட்ஸ் 4. ஓகேவா? அதே b மைனஸ் a செக் பண்ணுங்க. b மைனஸ் a ஈக்குவல் டு 6 மைனஸ் 10 நம்மளுக்கு -4 கிடைக்கும். -4யும் 2 டிவைட் பண்ணும். சோ 2 வந்து a மைனஸ் b டிவைட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா 2 வந்து b மைனஸ் a யும் டிவைட் பண்ணும். 2 b மைனஸ் a டிவைட் பண்ணுதுன்னா என்ன மீனிங்? அப்ப அந்த ஆர்டர் பர் b கமா a வந்து ஆறுங்கிற செட்டுக்குள்ள வந்துரும். ஓகேவா? சோ ஆர்டர் பர் b கமா a பிலாங்ஸ் டு R. சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிட்டோம்? a கமா b பிலாங்ஸ் டு R ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ b கமா aங்கிற ஆர்டர் பர் R ல இருக்குன்னு கிடைச்சிருச்சு. அப்ப செகண்ட் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுது. R வந்து என்னதான் சிமெட்ரிக் ஆயிடுது. சோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுக்கு இன்னும் ஒரு கண்டிஷன் தான் ப்ரூவ் பண்ணா அது என்னன்னா டிரான்சிட்டிவ். ஓகேவா? டிரான்சிட்டிவ்க்கு நம்ம என்ன செய்வோம்? 2 ஆர்டர் பர் எடுத்துப்போம் இல்லையா? 2 ஆர்டர் பர் எடுத்துப்போம். அப்ப என்ன எடுத்துக்க போறோம்னா a கமா b பிலாங்ஸ் டு R எடுத்துக்க போறோம். அண்ட் இன்னொன்னு என்ன எடுத்துக்க போறோம்னா b கமா c பிலாங்ஸ் டு ஆர்னு எடுத்துக்க போறோம். நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? a கமா c அப்படிங்கிறது ஆர்ல இருக்குன்னு நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? சரி பாருங்க. இப்ப ஆறுங்கிறதுல உள்ள டெஃபினிஷன் பாருங்க. இதுல டெஃபினிஷன் பாருங்க. ஆறுங்கிறதுக்கு டெஃபினிஷன் எப்படி இருக்கு? 2 டிவைட்ஸ் a மைனஸ் b. அப்ப இதுல நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா a கமா b பிலாங்ஸ் டு r. அப்ப அதுல இருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 2 டிவைட்ஸ் a மைனஸ் b எழுதிக்கலாமா? 2 டிவைட்ஸ் a மைனஸ் b கிடைச்சிடும். இங்க b கமா c பிலாங்ஸ் டு r ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்ப இதுல இருந்து என்ன எழுதிக்கலாம்? 2 டிவைட்ஸ் b மைனஸ் c எழுதிக்கலாமா? இப்போ 2 வந்து a மைனஸ் b யும் டிவைட் பண்ணுது. 2 வந்து b மைனஸ் c யும் டிவைட் பண்ணுது. ஓகேவா? நம்ம என்ன சொல்லணும்னா 2 வந்து a மைனஸ் c டிவைட் பண்ணுதுன்னு சொல்லணும். அப்பனாதான் இந்த ஆர்டர் பர் a கமா c வந்து r குள்ள இருக்குன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் தென் r வந்து டிரான்சிட்டிவா மாறும். ஓகேவா? இப்ப பாருங்க நான் a மைனஸ் c எந்த காம்பினேஷன் எழுதிக்கிறேன் பாருங்க. a மைனஸ் b பிளஸ் b மைனஸ் c இப்படி எழுதிக்கிறேன். ஓகேவா?
இப்ப பாருங்க மைனஸ் பியும் பிளஸ் பியும் நம்மளுக்கு கேன்சல் ஆனா அதே ஏ மைனஸ் சி தான் கிடைக்க போகுது ஓகேவா. சோ ஏ மைனஸ் சிய ஜஸ்ட் நம்ம கன்வீனியன்ட்காக ஏ மைனஸ் பி பிளஸ் பி மைனஸ் சின்னு எழுதிக்கிட்டேன். இங்க பாருங்க 2 வந்து ஏ மைனஸ் பியை டிவைட் பண்ணுதா. அப்ப ஏ மைனஸ் பி என்னதான் இருக்கும்னா கண்டிப்பா ஒரு ஈவன் நம்பரா தான் இருக்கும். 2 ஒரு நம்பரை டிவைட் பண்ணுதா கண்டிப்பா அது ஈவன் நம்பரை தான் என்ன செய்யும் 2 வந்து டிவைட் பண்ணும். 2 டிவைட்ஸ் 2, 2 டிவைட்ஸ் 4, 2 டிவைட்ஸ் 6 ஓகேவா. அதே மாதிரி 2 வந்து பி மைனஸ் ஏன் டிவைட் பண்ணுதுன்னா அப்போ பி மைனஸ் ஏன் ஒரு ஈவன் நம்பரா தான் இருக்கும். அப்ப இதுல பாருங்க ஏ மைனஸ் பி அப்படிங்கறதும் ஒரு ஈவன் நம்பரா இருக்குது. அண்ட் தென் பி மைனஸ் சியும் அப்படிங்கிறது ஒரு ஈவன் நம்பரா இருக்கு. 2 ஈவன் நம்பரை கூட்டினா கண்டிப்பா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஆட் பண்ணும்போது ஒரே ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். அப்ப இதுவும் ஈவன் நம்பர் தான். அப்ப ஏ மைனஸ் சி அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஈவன் நம்பர் கிடைக்குது. எந்த ஒரு ஈவன் நம்பரையும் கண்டிப்பா 2 வந்து டிவைட் பண்ணும் இல்லையா. அப்ப இதுல இருந்து என்ன எழுதிக்கலாம்னா 2 டிவைட்ஸ் ஏ மைனஸ் சி எழுதிக்கலாமா. ஏன்னா ஏ மைனஸ் சி வந்து ஈவன் நம்பரை கண்டிப்பா 2 வந்து டிவைட் பண்ணும். இப்போ 2 வந்து ஏ மைனஸ் சி டிவைட் பண்ணது அப்படிங்கறதுனால ஆர்டர் பர் ஏ கமா சி வந்து என்ன கிடைச்சிரும்னா பிலாங்ஸ் டு ஆர்ன்னு கிடைச்சிரும் இல்லையா. 2ங்கிறது எந்த 2 பேரோட மைனஸ நான் டிவைட் பண்ணதோ அந்த பேர் வந்து என்னதான் இருக்கும்னா ஆர்க்குள்ள கிடைச்சிரும் ஓகேவா. சோ ஆர்டர் பர் ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஆர்ன்னு கிடைச்சிரும். அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்னன்னா ஆர் வந்து டிரான்சிட்டிவ் ஆயிடும். ஏன்னா ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர்ன்னு எடுத்துக்கிட்டோம். நம்ம இப்ப கொண்டு வந்தது ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஆர். சோ ஆர் வந்து டிரான்சிட்டிவ். சோ ஆல்ரெடி நம்ம ரிஃப்ளெக்சிவ் சொல்லிட்டோம், சிமெட்ரிக் சொல்லிட்டோம், இப்போ டிரான்சிட்டிவ். சோ ஆர் வந்து என்னதுன்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஓகேவா. தேங்க்யூ.